இந்த ஃபவுண்டேஷன் அப்படின்ற ஒரு பியூட்டி ப்ராடக்ட்டோட ரா மெட்டீரியல்ஸ் மூலப்பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தா வாட்டர், சிலிகான் இதெல்லாம் பேஸ் ப்ராடக்ட். இதுல ஒரு கீ இன்கிரீடியன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக்மெண்ட். இந்த பிக்மெண்ட் தான் நீங்க யூஸ் பண்ற ஃபவுண்டேஷனா இருக்கலாம், லிப்ஸ்டிக்கா இருக்கலாம், ஐலைனரா இருக்கலாம். இது எல்லாத்துக்கும் கலரிங் ஏஜென்ட்டா இருக்குது, டெக்ஸ்சர் கொடுக்குது, க்ளோ கொடுக்குது. இப்படி ஒரு லிஸ்ட் சொல்லிட்டே போகலாம். இந்த பிக்மெண்டோட மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ் இருக்கு. அந்த வரிசையில ஒரு முக்கியமான கம்பெனி தான் சுதர்ஷன் கெமிக்கல்ஸ் லிமிடெட். இந்த நிறுவனத்தோட சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு சொல்லணும்னா பிக்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட லார்ஜஸ்ட் மேனுஃபேக்சரர் இந்த கம்பெனி தான். குளோபலி பார்க்கும்போது லார்ஜஸ்ட் 4 மேனுஃபேக்சரர்ல இந்த கம்பெனியும் ஒன்று. பிக்மெண்டோட உபயோகம் அப்படின்னு பார்த்தா காஸ்மெட்டிக்ஸ், பர்சனல் கேரை தாண்டி பெயிண்ட், பிளாஸ்டிக், இங்க் இப்படி ஒரு லாங் லிஸ்ட் இருக்கு. ஒரு கம்பெனியோட ஸ்டாக்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் போது முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது மியூச்சுவல் ஃபண்ட் ஹோல்டிங். நிறைய ஏஎம்சிஸ் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது ஒரு நல்ல அறிகுறின்னு சொல்லலாம். இந்த சுதர்ஷன் கெமிக்கல்ஸ் பொறுத்த வரைக்கும் டாடா ஸ்மால் கேப், HDFC ஸ்மால் கேப், பிராங்க்லின் இந்தியா ஆப்பர்ச்சுனிட்டிஸ், பிராங்க்லின் இந்தியா மல்டி கேப், இப்படி ஒரு லாங் லிஸ்ட் ஆஃப் ஏஎம்சியோட போர்ட்ஃபோலியோல இந்த நிறுவனமும் இருக்கு. மொத்தமா மியூச்சுவல் ஃபண்ட் ஹோல்டிங்னு பார்த்தா கிட்டத்தட்ட 20.1% வரைக்கும் இருக்குது. பினான்சியல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்டெடியான ரெவன்யூ growth. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இந்த நிறுவனத்தில் நம்ம இன்வெஸ்ட் பண்றோம், முதலீடு செய்தோம்னா நம்மளோட எதிர்காலத்துக்கு உபயோகமா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு கன்க்ளூஷன் நம்மளால வர முடியுது. ஸோ ஃபவுண்டேஷன் ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் உண்டான ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணி சொல்றது சுதர்ஷன் கெமிக்கல்ஸ் லிமிடெட். ஸோ அதிகமான ஃபவுண்டேஷன் உபயோகம் அப்படின்றது அதிகமான ஃபவுண்டேஷன் சேல்ஸை ட்ரிகர் பண்ணும். அதிகமான ஃபவுண்டேஷன் சேல்ஸ் அப்படின்றது அதிகமான ஃபவுண்டேஷன் உற்பத்தி ட்ரிகர் பண்ணும். அதிகமான ஃபவுண்டேஷன் உற்பத்தி அப்படின்றது அதிகமான ரா மெட்டீரியல்ஸ் உபயோகத்தை ட்ரிகர் பண்ணும். அதிகமான ரா மெட்டீரியல்ஸ் உபயோகம் அப்படின்றது பிக்மெண்ட் யூசேஜ் அதிகமாக்கும். பிக்மெண்ட் யூசேஜ் அதிகம் பண்ணும்போது சுதர்ஷன் கெமிக்கல்ஸ் போன்ற நிறுவனங்கள் லாபம் அடையும். ஸோ இந்த செயின் நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா ஃபவுண்டேஷனோட லிங்க் ஆயிருக்க இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது நம்மளுக்கு தெளிவாகுது. இந்த விஷயத்தை உங்ககிட்ட பகிரணும் என்று நினைத்தோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்க வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது செல்வா. நன்றி, வணக்கம்.